குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிடித்த சீஸ் பன்னீர் தோசை செய்வது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீஸ் பன்னீர் தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தோசை மாவு ஒரு தோசைக்கு தேவையான அளவு, நறுக்கிய வெங்காயம் ஒரு கைப்பிடி, நறுக்கிய குடைமிளகாய் ஒரு கைப்பிடி, நறுக்கிய தக்காளி ஒரு கைப்பிடி, கிரீம் ஒரு ஸ்பூன், பீனட் பட்டர் ஒரு ஸ்பூன், வெண்ணெய் ஒரு ஸ்பூன், கெட்டியான வெங்காய சட்னி ஒரு ஸ்பூன், கெட்டியான தக்காளி சட்னி ஒரு ஸ்பூன், வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைத்த சட்னி ஒரு கரண்டி, துருவிய சீஸ் தேவைக்கு ஏற்ப, நறுக்கிய பன்னீர் 10 துண்டுகள், கொத்தமல்லி சிறிதளவு. தோசைக்கல் காய்ந்தவுடன் அதில் தோசை மாவை ஊற்றி தேய்த்து விட வேண்டும். பின்னர் அடுப்பை சிம்மில் வைக்க வேண்டும். ஊற்றியுள்ள தோசை மாவு மீது நறுக்கிய வெங்காயம், குடைமிளகாய், தக்காளி ஆகியவற்றை தலா ஒரு கைப்பிடி அளவு போட வேண்டும். பின்னர் கிரீம், பீனட் பட்டர், வெண்ணெய், கெட்டியான வெங்காய சட்னி, கெட்டியான தக்காளி சட்னி ஆகியவற்றை தலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க வேண்டும். அத்துடன் வெங்காயம், தக்காளி சேர்த்து அரைத்த சட்னியை ஒரு கரண்டி ஊற்ற வேண்டும். தோசை மீது போட்டுள்ள இந்த அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்து நன்கு கிளறி பரப்பிவிட வேண்டும். இந்த கலவையுடன் நறுக்கி வைத்துள்ள பன்னீர் துண்டுகளை போட்டு மிக்ஸ் செய்து சிறிது நேரம் வேகவிட வேண்டும். தோசை மீது கொத்தமல்லி தூவி இறுதியாக துருவிய சீஸையும் சேர்த்து பிரட்ட வேண்டும். பின்னர் மசாலா கலவைகளை ஒரு பாத்திரத்தில் வலித்து போட்டுவிட்டு தோசையை சுருட்டி எடுத்தால் ருசியான சீஸ் பன்னீர் தோசை ரெடி. இதனை அப்படியே பாத்திரத்தில் வலித்தெடுத்த மசாலாவுடன் வைத்து அலங்கரித்து பரிமாறலாம்.